ஹலோ பீபர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிற படம் 2025 ஒரு அமெரிக்கன் சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர் படமாக ரீசெண்டாக நம்ம ஊர் தியேட்டர்ஸ்லேயே இப்போ வெளியாகிருக்கிற கம்பேனியன். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். படத்தில் நம்ம கதாநாயகியுடைய பேர் ஐரிஸ். படத்துடைய ஆரம்பத்திலேயே நம்ம அம்மா ஒரு வாய்ஸ் ஓவரில் பேசுகிறாங்க. என் வாழ்க்கையில் மறக்க முடியாத 2 நாட்கள் இருக்குது. ஒன்று முதலாக என்னுடைய பாய் ஃப்ரெண்டு ஜாஷை நான் பார்த்த அந்த ஒரு தருணம் என் வாழ்க்கையின் வசந்த காலம், அது அவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு, அந்த 2வது நாள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவனை போட்டு தள்ளின நாள் தான் அப்படிங்குது இந்த அம்மா. புசுக்குன்னு படம் பார்க்குற நமக்கே ஒரு ஜெர்க்க கொடுக்குறாங்க படத்துடைய ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு சீன்லேயே. இப்போ நேர கட் பண்ணால் நம்ம கதாநாயகி அவங்களுடைய பாய் ஃப்ரெண்டான அந்த ஜாஷ், இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு வீக்கெண்ட் கெட்டவே மாதிரி ஒரு லேக் ஹவுஸ்ன்னு இருக்குது, அந்த லேக் ஹவுஸுக்கு போயிட்டுருக்காங்க. அங்கே ஏற்கனவே ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸும் இருக்கிறாங்க. எல்லாரும் அன்றைக்கி நைட்டு செம்மையாக பார்ட்டி பண்ணுறாங்க. ஒரே ஆட்டம் பாட்டம் கூத்தும் கும்மாலனும் பயங்கரமாக போகுது அன்றைக்கி நைட்டு. ஆனால் மறுநாள் காலையில் இவங்களுக்கே தெரியாத ஒரு விஷயம் தெரிய போகுது அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும் இல்லை, ஆடியன்ஸான நமக்குமே ஒரு மிகப்பெரிய ஜெர்க்க கொடுக்குது. அப்படி உண்மையாகவே அங்கே அதுக்கடுத்து அரங்கேறின சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையே. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த படத்தை ட்ரூ ஹேன்காக் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் தான் இதை இயக்கியிருக்காப்புல. ஆனால் இந்த படத்தை நமக்கு பார்க்கும்போது 2010 நம்ம சங்கர் எடுத்தார் எந்திரன், அந்த படம் தான் ஞாபகம் வருது பல இடங்களில். அதுலேயும் குறிப்பாக அந்த சிட்டி த ரொபாட் அந்த கதாபாத்திரம் பல இடங்களில் நமக்கு ஞாபகம் வருது. ஏன் என்ன ஏது இந்த கதைக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் அப்படிங்கிறதெல்லாம் எதையும் நான் சொல்ல விரும்பலை. ஆக்சுவலி அந்த படத்துக்கு இந்த படத்துக்கு சம்மந்தம் அப்படின்னு நான் சொல்ல வரலை. அந்த சிட்டிங்கிற அந்த கதாபாத்திரம் நம்மளுடைய மைண்டுக்கு பல இடங்களில் வந்துட்டு போகுது. ஏன்னா அந்த எந்திரன் படம் நம்ம மைண்டில் ரிஜிஸ்டர் ஆன லெவல் அப்படி அட்டகாசமான ஒரு படம். இந்த படம் பார்க்கும்போது அந்த ஞாபகம் வந்தது ஏன் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு 2-3 கதாபாத்திரங்கள் சூப்பராக எழுதப்பட்ட கதாபாத்திரங்கள். முதல்ல சோஃபி தாட்சர், அவங்க தான் கதாநாயகி. அவங்களுடைய கதாபாத்திரமாகட்டும், ஜாக் வெய்ட் அவர் தான் அவங்களுடைய பாய் ஃப்ரெண்டு, அவருடைய கதாபாத்திரமாகட்டும், லூகாஸ் கேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்டர், அவருடைய கதாபாத்திரம் எழுதப்பட்ட விதமாகட்டும்னு சொல்லி 3 பேருடைய கதாபாத்திரம் நீட்டாக எழுதியிருக்காங்க. அதை முடிஞ்ச அளவுக்கு எங்கேயும் போர் அடிக்காமல் சுவாரஸ்யமாக இந்த டீம் கொண்டு வந்திருக்கு. இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரைட்டிங்கு, அதை ஸ்க்ரீனில் இவங்க சீன்ஸாக கன்வெர்ட் பண்ணப்பட்ட விதத்துலையும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இவங்க அந்த லேக் ஹவுஸுக்கு போகிறாங்க இல்லையா, அங்கே ஆரம்பித்து அங்கேயே படம் முடிஞ்சிடும். ஸோ ஒரே இடத்துக்குள்ளே தான் இந்த படத்துடைய கதைக்கிழமை நகருது. பட் இருந்தாலும் போர் அடிக்காமல், சின்ன படம் தான் 1.5 மணி நேரம் தான் ஓடுது. ஆனால் அந்த 1.5 மணி நேரம் எங்கேயும் பெருசாக போர் அடிக்காமல் அந்த கதையை அவங்க நரேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு சினிமோட்டோகிராஃபரான எலி பர்னுடைய கான்ட்ரிபியூஷன் நீங்கள் குறிப்பிட்டே ஆகணும். எல்லாமே வித்தியாசமான ஷார்ட்ஸு, ஃப்ரேமிங்னு சொல்லி எதுவும் ரொம்ப ரிப்பீட்டட் மோடில் என்னங்க ஒரே இடம் ஒரே சோஃபா ஒரே சேர்னு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்காத அளவுக்கு சுவாரஸ்யமாகவே அவர் காட்சிப்படுத்தியிருக்காரு இந்த படத்தை. மற்றபடி எடிட்டிங்கு, படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கு, இது போக படத்துடைய ஓவரால் சவுண்ட் டிசைனிங் டிபார்ட்மெண்ட்டுடைய ஒர்க்கு, ப்ரொடக்ஷன் டிசைன் டீமுடைய ஒர்க்குன்னு சொல்லி எல்லாரும் நீட்டாகவே பண்ணியிருக்காங்க. டிஐ டீம் அவங்க சைட்லேருந்து என்ன பண்ணணுமோ அதை நேர்த்தியாகவே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த படம் ஆரம்பிக்கிற அந்த விதம் அதே ஃப்ளோவில் சரி ஓகே என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னே போனீங்கன்னா 27வது நிமிஷத்துலேயே நமக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. அது நிறைய பேர் எதிர்பார்க்க மாட்டீங்க. ஒரு சில பேர் அதை முன்னாடியே கொஞ்சம் கெஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பார்க்கலாம் எத்தனை பேர் கெஸ் பண்ணீங்க, எத்தனை பேர் கெஸ் பண்ணலான்னு சொல்லி நம்ம கமெண்ட் செக்ஷனில் வேணால் படம் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தோணுச்சு, நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா இல்லையா அப்படிங்கிறத விடுங்க. சோஃபி தாட்சருடைய பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் அவங்க இப்போ நான் சொன்னேன் அந்த 27வது நிமிஷத்தில் அவங்க ஒரு மாதிரி கொஞ்சம் மாறி பேசணும். அது அதிகமாக நான் சொன்னேன்னா இங்கேயே அது ஸ்பாய்லராக உங்களுக்கு உடஞ்சி போயிடும். அதனால் தயவு செஞ்சு இந்த படத்துடைய ட்ரெய்லர் பார்க்காதீங்க. பார்க்கணுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ட்ரெய்லர் பார்க்காம ஸ்ட்ரைட்டாக படத்தை பாருங்கள். அப்போ தான் அந்த சின்ன விஷயங்கள், அந்த சர்ப்ரைசிங் எலமெண்ட்ஸை நம்மளால் அனுபவிக்க முடியும். அதனால் ட்ரெய்லரை தயவு செஞ்சு பார்க்காதீங்க. இது ஒரு சின்ன விஷயம். ஸோ அந்த 27வது நிமிஷத்தில் அவங்க அந்த ஒரு சில விஷயங்கள் அந்த மாற்றி சில விஷயங்களை ஹீரோ சொல்கிறத நம்பாமல் அதுக்கப்புறம் நம்பித்தானே ஆகணுங்கிற மாதிரி ரியலைஸ் பண்ணக்கூடிய அந்த மொமெண்ட் இருக்குது இல்லையா, அதை பெர்ஃபார்மன்ஸில் புல் ஆஃப் பண்ணுறது அப்படிங்கிறது சும்மா கிடையாது. அது நீங்கள் பாருங்கள். சொல்கிறது ரொம்ப ஈஸி, அப்படியே மாற்றி பேசணுமாக்கும் அப்படின்னு. ஆனால் அது பெர்ஃபார்மன்ஸில் கன்வெர்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப சூப்பராக நல்ல ஒரு ஆர்டிஸ்ட்டு சோஃபி தாட்சர் இந்த படத்துலையும் அட்டகாசமாக ஜொலிக்கிறாங்க அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸில் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அடல்காரண்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் டெஃபினட்டாக செக்ஷுவலான விஷயங்களும் இருக்குது,
கொஞ்சம் ரத்தம் தெரிக்கக்கூடிய விஷயங்களும் இருக்குது. அதனால் இந்த படம் ஃபேமிலியோடு பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லை மக்களே, இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த படம் நம்ம ஊர் தியேட்டர்ஸ்லேயே இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ போய் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க ஒரு தடவை பார்க்கலாம். டெஃபினட்டாக ஒரு நல்ல டீசெண்டான வாட்ச் தான். அந்த படம் பார்க்கணுங்கிறவங்க அங்கேயே கூட பார்க்கலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.